இந்த லெக்சர்ல ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் ஆஃப் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ண போறோம். ஓகே, அதை டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாலே அதுக்கு யூனிக்னஸ் சொல்லணும். அப்படிதானே? யூனிக்கா எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு கேரண்டி கொடுக்குற லெம்மாவை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். லெம்மா 6.10.3 ஸ்டேட்மெண்ட்: இஃப் டி இன் ஏ ஆஃப் வி தென் given any v in capital V, there exists an element W, small w in capital V, depending on V and T, such that inner product ut comma V equal to inner product u comma W for every u in V. This element W is uniquely determined by V and T. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். T in A of V. அப்ப என்ன, ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் விங்கிறது கொடுங்க. ஏதாவதுன்னா டொமைன்ல இருந்து கொடுங்க. அப்படின்னா டபிள்யூங்கிறது எலமெண்ட் ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். அதாவது தேர் எக்ஸிஸ்ட் an element W. அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா யூனிக்லி டிட்டர்மைன்டு பை வி அண்ட் டி. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், வியையும் டியையும் பொறுத்து டபிள்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, யூனிக்கா எக்ஸிஸ்ட் ஆகுது. சரியா? அப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, டபிள்யூல இருந்து டபிள்யூக்கு ரிலேட்டடா யூனிக்கா ஒரு எலமெண்ட், சரி விக்கு ரிலேட்டடா யூனிக்கா ஒரு எலமெண்ட், வி அண்ட் டபிள்யூக்கு ரிலேட்டட்லி வி யூனிக்கா ஒரு எலமெண்ட் டபிள்யூ பேஸ்ட் ஆன் டி கொடுக்குறோம். ஸோ வி மேப்பிங் டு டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பார்த்துக்கலாம். சச் தட் என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அதான் கொடுத்துருக்காங்க. இன்னர் ப்ராடக்ட் யூ டி கமா வி ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் யூ கமா டபிள்யூ ஃபார் எவ்ரி யூ இன் வி. இப்படி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, ப்ரூஃப் எழுதுனா ஃபர்ஸ்ட் V is a finite dimensional vector space over a field, complex field தான் நம்மளோட ஐடியா இந்த லெக்சர் ஃபுல்லாவும். ஓகே, இப்போ அதுல T யோட ஆர்த்தோனார்மல் பேசிஸ் எடுத்துக்கோங்க. ஆர்த்தோனார்மல் பேசிஸ்னால என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம், U1 U2 எக்ஸெட்ரா UN ஆர்த்தோனார்மல் பேசிஸ். ஸோ என்ன இருக்கும், இன்னர் ப்ராடக்ட் UI, UI ஈக்குவல் டு 1, இன்னர் ப்ராடக்ட் UI, UJ வேர் I நாட் ஈக்குவல் டு J இருந்துச்சுன்னா 0 அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இட்ஸ் a பேசிஸ். ஆர்த்தோனார்மல் கண்டிஷன், பேசிஸ் கண்டிஷன் ரெண்டு இருக்கு. இதுக்கு ரிலேட்டடா இந்த எலமெண்ட்ஸுக்கு ரிலேட்டடா டபிள்யூங்கிறத டிஃபைன் பண்ணுங்க. இதை பொறுத்து விக்கும் டியும் பொறுத்து தானே டிஃபைன் பண்றாங்க. பாருங்க, வி கொடுத்தது வி இருக்கு, ஒரு வி வச்சுப்போம். அந்த வி இந்த ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கேபிட்டல் வி வெக்டர் ஸ்பேஸ்ல உள்ள ஆர்த்தோனார்மல் பேசிஸ் அண்ட் டி, இது மூணையும் யூஸ் பண்ணி டபிள்யூங்கிறத டிஃபைன் பண்றோம். டபிள்யூ ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n இன்னர் ப்ராடக்ட் யூடி கமா இன்னர் ப்ராடக்ட் யூடி கமா வி ஹோல் பார் UI அப்படிங்கிற ப்ராடக்ட் டிஃபைன் பண்றீங்க. ஓகே, இப்போ என்ன செய்யறோம், இன்னர் ப்ராடக்ட் UI கமா W என்னன்னு பார்க்கிறோம். ஈக்குவல் டு W க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்போ இந்த வேல்யூ என்ன, இந்த வேல்யூ வந்து ஸ்கேலார் அப்படிதானே. இன்னர் ப்ராடக்ட் இஸ் a function from B cross V to F. அப்போ இது ஸ்கேலார் அப்படிதானே. இந்த வேல்யூ வந்து என்ன ஆயிரும், Fல உள்ள எலமெண்ட், F வந்து என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நமக்கு. ஸோ இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இதை கான்ஸ்டன்டா வெளியே எடுத்துக்கலாம் இன்னர் ப்ராடக்ட்ல இருந்து. ஸோ இந்த இன்னர் ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறீங்க. J = 110 இருக்கதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறீங்க. அடுத்தது இப்போ இன்னர் ப்ராடக்ட்ல இது ஒன்னு கான்ஸ்டன்ட் UI கமா that term பிளஸ் UI கமா செகண்ட் term UI கமா லாஸ்ட் term அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அதுல இப்போ பாருங்க, இதுல இந்த என்ட்ரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். UI கமா இந்த டேர்ம் UI bar TV UI sorry U1 T V whole bar U1 எடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ எதுல இருக்கு, இன்னர் ப்ராடக்ட்ல செகண்ட் என்ட்ரில இருக்கு. ஸோ செகண்ட் என்ட்ரில இருந்து வெளியே வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பார் வரும், அதான் டபுள் பார் அப்படி எழுதிட்டு மிச்சம் உள்ளதுன்னா இன்னர் ப்ராடக்ட் இங்க UI இங்க U1 அண்ட் பிளஸ் எக்ஸெட்ரா. ஐயத்து டேம் எப்படி இருக்கும், இதே இதுல ஒன்னுக்கு மேல ஐ போடுங்க, அதான் இந்த டேம் வரப்போகுது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதான் வரப்போகுது. அதே மாதிரி n டேம் இருக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியும், U1 U2 எக்ஸெட்ரா UN ஆர் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஸோ ஆர்த்தோ நார்மல் கண்டிஷன் படி UI UJ பாத்தீங்கன்னா ரெண்டும் வேற வேற இருந்துச்சுன்னா 0 அப்படிதானே. ஸோ இங்க வேற வேற இருக்க எல்லாத்துக்கும் 0 போட்டுடலாம். அப்போ எது மட்டும் சர்வே ஆகும், இந்த டேம் மட்டும் சர்வே ஆகும். பிகாஸ் UI ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, மற்ற எல்லாமே UI UN UI U1 UI U2 அப்படி வித்தியாசமா இருக்கு. ஸோ மற்ற எல்லா டேமும் 0, அதான் கீழே எழுதிருப்போம். ஃபர்ஸ்ட் டேம் 0, செகண்ட் டேம் 0, அப்படி ஐயத் டேம் மட்டும் சர்வே ஆகும், மற்ற எல்லா டேமும் 0. ஸோ ஐயத் டேம் அப்படி எழுதிக்கும்.
ith டேர்ம்லையும் இன்னொன்னு இன்னர் ப்ராடக்ட் ui, ui என்னது வேல்யூஸ் 1 அப்படிதானே. ஸோ ui அதான் இந்த சைட்ல நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், இன்னர் ப்ராடக்ட் ui, ui பதிலாக இன்டூ இந்த இடத்துல 1 போட்டுக்கலாம். ஸோ த வேல்யூஸ். ஸோ இசட்டுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டபுள் பார் எடுத்தீங்க, காஞ்சுகேட்டுக்கு காஞ்சுகேட் எடுத்தீங்க, அப்போ என்ன எக்ஸ் பிளஸ் ஐஒய்க்கு காஞ்சுகேட், இப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய். அதுக்கு அகைன் காஞ்சுகேட் எடுத்தீங்கன்னா அகைன் எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ என்ன ஆகும், தட் சேம் டேர்ம் வந்துடும். டபுள் பார் எடுக்கும்போது த சேம் டேர்ம் வரும். ஸோ என்ன ஆயிருக்கு பாருங்க, இன்னர் ப்ராடக்ட் uit, v is equal to இன்னர் ப்ராடக்ட் ui, w for every i equal to 1 to n. i equal to 1 to n என்ன அர்த்தம், u1க்கும் இது ட்ரூ, u2க்கும் ட்ரூ, எக்ஸெட்ரா un-க்கும் ட்ரூ, u1, u2, u3, எக்ஸெட்ரா un எல்லாம் என்னது, இட்ஸ் பேசிஸ் அப்படிதானே. ஸோ பேசிஸ் எலமெண்ட் எல்லாத்துக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ வி நோ எனி எலமெண்ட் இன் த வெக்டர் ஸ்பேஸ் கேன் பி linear combination of uniquely written as linear combination of basis elements அப்படிதானே. அப்படின்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூ. அதாவது பேசிஸ் எலமெண்ட்ஸ் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்க எனி எலமெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதான் இருக்கும், சின்ஸ் இட் இஸ் ட்ரூ ஃபார் எனி element in the basis capital of capital V, we get this is true for any u in V. ui u போட்டுக்கலாம். ஸோ இதுல கொடுத்து இந்த கண்டிஷன் வெரிஃபைடா. இப்போ எதை மட்டும் சொல்லணும், யூனிக்னஸ் மட்டும் இப்போ ப்ரூவ் பண்ணணும், ரைட். அதான் அடுத்து ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் த யூனிக்னஸ். W பொறுத்து யூனிக் சொல்லணும். இது W1க்கும் ட்ரூவா இருக்கு, W2க்கும் ரெண்டு எலமெண்ட் வச்சுட்டா ஃபைனலி W1 ஈக்குவல் டு W2 சொன்னா போதும். அதான் W1 W2 ரெண்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படி எழுதிக்கோ. சப்போஸ் இது ரெண்டும் இந்த சைடு பாருங்களேன், LHS என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, both are equal அப்படிதானே, both are equal. ஸோ RHS that டேர்மும் இந்த டேர்மும் ஈக்குவல், அப்போ both are equal எழுதிக்கலாமா. இப்போ ரெண்டு இன்னர் ப்ராடக்ட் ஈக்குவல்னா ஒன்று சைட் கொண்டு வாங்க, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், இப்போ ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் சேம், அப்போ இன்னர் ப்ராடக்ட் u, w1 minus w2 equal to 0. சரியா. இப்போ this is true for every u-க்கு ட்ரூ அப்படிதானே, for every u in v, அதுக்கு தான் எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கோம், for every u in v. பாருங்க, இன் பர்டிகுலர் இந்த கண்டிஷன் எல்லா v-ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் எல்லா u-க்கும் இந்த கண்டிஷன் ட்ரூ. இன் பர்டிகுலர் w1 minus w2 எங்க உள்ள எலமெண்ட் தான், v-ல உள்ள எலமெண்ட் தான் அப்படிதானே. அப்போ u-க்கு பதிலா w1 minus w2 போட்டாலும் இந்த ரிசல்ட் ட்ரூ அப்படிதானே. அதை எழுதிக்கோம், டேக்கிங் u equal to w1 minus w2. இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இன்னர் ப்ராடக்ட் w1 minus w2, w1 minus w2 equal to 0. Okay, inner product x, x equal to 0 if and only if x equal to 0. So அந்த ஒரு டேர்ம் w1 minus w2 equal to 0. அப்படின்னா என்ன வச்சுக்கலாம், w1 equal to w2. அப்போ ரெண்டு எலமெண்ட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றோம், இந்த கண்டிஷனை w1 w2 ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எடுத்தா ஃபைனலி என்ன வந்துட்டு w1 equal to w2 வந்துட்டு, ஹென்ஸ் த யூனிக்னஸ். ஸோ என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டேட்மெண்ட் அகைன் சொல்றேன். ஒரு டி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எந்த ஒரு யூ ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் ஒரு எந்த ஒரு வி கொடுத்தாலும் யூவையும் விஐயும் பொறுத்து யூனிக்கா ஒரு டபிள்யூ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியும். இந்த டபிள்யூ அண்ட் டபிள்யூ எதை பொறுத்து, விஐயும் டிஐயும் பொறுத்து கண்டுபிடிக்க முடியும் ஃபார் given எனி v in v. ஸோ என்ன வச்சுக்கலாம், அந்த w சம் ஃபங்க்ஷன் ஆஃப் சம் ஃபங்க்ஷன் இன் v அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை தான் அப்படி டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷனை தான் என்ன சொல்ல போறோம், அண்ட் சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன் இப்படி இருக்கதான் ஹெர்மிஷியன் அட்ஜாயின்ட் இங்க டிஃபைன் பண்றோம், ரைட்டா. அப்போ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னா ஹெர்மிஷியன் அட்ஜாயின்ட் எப்படி இருக்கலாம்னா இந்த கண்டிஷன் தான், w பதிலா இன்னொரு ஃபங்க்ஷன் ஆஃப் v-யா வச்சுப்போம், v அப்போ சம் v t ஸ்டார் அப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். அதான் நெக்ஸ்ட் சொல்றோம், u t ஸ்டார் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். அதான் நெக்ஸ்ட் சொல்றோம் டெஃபினிஷன். if t in a of v then the Hermitian adjoint of t written as t star, முன்னாடி w x ஸ்டார்னு சொல்லிட்டோம், அதான் என்ன written as t star is defined by inner product u t v equal to inner product u,
விடி இந்த இடத்துல வி போட்டுக்கோங்க, வி டி ஸ்டார் இந்த இடத்துல வி மாத்திக்கோங்க. inner product u comma v t star for every u comma v in capital V. அப்ப என்ன சொல்லிட்டோம், ஒரு எந்த ஒரு மேப்பிங் கொடுத்தாலும் அதுக்கு டி ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்றோம், அதான் ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் ஆஃப் டீன்னு சொல்றோம். எப்படி டிஃபைன் பண்றோம் பாருங்க, டி இங்க இருக்கா, நீங்க ஷார்ட்டா ஞாபகம் வைக்கணும். இந்த ப்ராடக்ட் யூ டி கமா வியா, இந்த டி தூக்கி பின்னாடி போங்க, கொண்டு போங்க. யூ வி டி ஸ்டார் ரெண்டாவது பின்னாடி போகும்போது டி ஸ்டார்னு வச்சுக்கோங்க. இப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் இது டெஃபினிஷன் வெல் டிஃபைன்டா அப்படின்னா அதுக்கு காரணம் தான் முன்னாடி லெமால ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். ரைட்டா? இப்போ ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றோம்னா, டி வந்து ஏஎஃப்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தென் டி ஸ்டார் த ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் ஆஃப் a linear transformation is again a linear transformation. அதான் ஃபர்ஸ்ட் கிளைம் பண்றோம். லெமா 6.10.4 every t if t in a of v then t star in a of v. If t is a linear transformation then t star is also a linear transformation on v. Okay, சரி, அடுத்தது இது இந்த டி ஸ்டார் இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளான வெரிஃபிகேஷன் தான். ஃபர்ஸ்டா கொடுத்ததை எடுத்துக்கோ, லெட் டி இன் ஏ ஆஃப் வி என்ன ப்ரூவ் பண்ணும், டி ஸ்டார் இன் ஏ ஆஃப் வி ப்ரூஃப் எடுக்கலாம். டி இன் ஏ ஆஃப் வி லெட் டு ப்ரூவ் டி ஸ்டார் இன் ஏ ஆஃப் ஏ ஆஃப் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம், டி ஸ்டார் இஸ் a linear transformation on v. linear transformation என்ன சொல்லணும், அதாவது u plus v t star equal to u t star plus v t star. அடுத்து lambda v t star equal to lambda times v t star. இந்த ரெண்டு கண்டிஷன் சொல்லணும். ஸோ அதுக்கு ஏற்றப்பல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். லெட் u comma v comma w in v and lambda in f. Then that inner product consider பண்ணுறோம். inner product u comma v plus w t star. இதை எப்படி எழுதிக்கலாம், பை டெஃபினிஷன் ஆஃப் ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் இந்த இருக்கு. டி ஸ்டார் பின்னாடி இருந்துச்சுன்னா முன்னாடி டீயா தூக்கிக்கலாம், அப்படிதானே? அதான் இங்க எழுதுறோம் u t comma that. இதை இப்போ எப்படி பிரிச்சு எழுதிக்கலாமா, இன்னர் ப்ராடக்ட் u t comma v that's equal to plus இன்னர் ப்ராடக்ட் u t comma w. இப்போ அகைன் டி தூக்கி பின்னாடி கொண்டு போங்க, இன்னர் ப்ராடக்ட் u comma v t star இன்னர் ப்ராடக்ட் u comma w t star. இப்போ அகைன் இந்த சம்ம எடுங்க, இன்னர் ப்ராடக்ட் u comma v t star plus w t star. ஸோ என்ன வந்திருக்கு, that value equal to this value for any u அப்படிதானே, for any u in v. ஸோ இந்த ரெண்டு என்ட்ரியும் செகண்ட் குவார்டர்ல இருக்கிற ரெண்டு என்ட்ரியும் ஈக்குவலா தான் இருக்கும். அதை எழுதிருக்கும். therefore that value is same. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வெரிஃபை பண்ணியாச்சு. அதாவது பிளஸ் டி ஸ்டார் ப்ரிசர்வ் பண்ணுது அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணியாச்சு. ரெண்டாவது u lambda v அதாவது lambda v t star equal to lambda times v t star ப்ரூவ் பண்ணனும். சோ இத கன்சிடர் பண்ணுங்க, u lambda v t star again as usual t star முன்னாடி வந்துச்சுனா u t star. இப்போ lambda ரெண்டு செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு வெளிய வந்துச்சுனா lambda bar that value. சரி, இப்போ again இப்போ t தூக்கி பின்னாடி கொண்டு போனீங்கன்னா u v t star lambda bar u v t star. இப்போ again lambda bar இத தூக்கி செகண்ட் குவார்டர்ல கொண்டு போனீங்கன்னா lambda bar க்கு பார்னு வரும். சோ lambda v t star. so என்னாச்சு, that two inner products are equal and so the second quadrants are equal, hence that second point of linear transformation is verified. hence என்ன சொல்லலாம், t star is a linear transformation on v. அதுதான் in other words t star in a of v. அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணனும், ஃபர்ஸ்ட் t க்கு டபுள் ஸ்டார் எடுத்தீங்கன்னா again t ஆ வரும். t star star Hermitian adjoint of an Hermitian adjoint of t is nothing but t அப்படிங்கற ப்ரூவ் பண்ணனும். அடுத்து பிளஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு இது ப்ரூவ் பண்ணனும், lambda s star equal to lambda bar s star. அடுத்தது Shusak's property satisfies in Hermitian adjoint also அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் அவ்வளவு ப்ரூவ் பண்ணுவோம், என்னது t star star equal to t. as usual இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னர் ப்ராடக்ட் u v என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை செகண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ங்கற மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை செகண்ட் குவாட்ரண்ட்ல இன்னர் ப்ராடக்ட் உள்ள கன்சிடர் பண்ணணும்ங்கறத மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ரூஃப் ரொம்ப ஈஸி. சரி, இப்போ that is equal to ஸ்டார் முன்னாடி வந்தா அப்படி வரும். இதுனா t ஸ்டாருக்கு ஸ்டார் ஃபர்ஸ்ட் வந்துனா u t star v. இப்போ t ஸ்டார் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா முன்னாடி கொண்டு வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருந்தா பின்னாடி கொண்டு போலாம்ங்கிறதுக்கு இது வரைக்கும் கேரண்டி இல்ல. இது ப்ரூவ் பண்ணிட்டோம்னா கேரண்டி ஆயிரும், அப்படிதானே? அப்போ இத செகண்ட் குவார்டருக்கு கொண்டு போகணும். சோ பார் எடுத்து கொண்டு போயிடும். பார் எடுத்தீங்கன்னா உள்ள மாறிடும், அப்படிதானே? இன்னர் ப்ராடக்ட் x, y ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் y, x ஹோல் பார், அப்படிதானே? அந்த ப்ராப்பர்ட்டி இங்க அப்ளை பண்ணிடும்.
அகைன் இப்போ பார் மேல இருக்கட்டும். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல யூ டி ஸ்டார் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்ல டி கொண்டு போவாங்க விடி கமா யூ ஹோல் பார். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? யூ கமா விடி. ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் இருக்கிற செகண்ட் ரெண்டு குவாட்ரண்ட் ஈக்குவல். ஸோ இது ப்ரூவ்டு ஃபார் எவ்ரி வி இன் வி. அப்போ என்ன சொல்றாங்க? டி ஸ்டார் ஸ்டார் அதோட இமேஜும் டீயோட இமேஜும் ரெண்டும் சேமா இருக்கு ஃபார் எவ்ரி வி இன் வி. ஹென்ஸ் என்ன சொல்லிடலாம்? த functions both functions are equal. Thank you prove பண்றோம். hence s star star equal to t star star equal to t. next என்ன prove பண்ணோம்? that value as usual second quadrantல கன்சிடர் பண்ணுங்க. இத முன்னாடி எடுத்துட்டு வாங்க. இப்போ இத again by definition of s plus t sum of a function எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இந்த ஃபார்மட்ல டிஃபைன் பண்ணிருப்போம். again plus ரெண்டா பிரிங்க. அகைன் எஸ் பின்னாடி கொண்டு போங்க. இங்க டி செகண்டா கொண்டு போங்க. அப்போ எஸ் ஸ்டார் டி ஸ்டார்னு வரும். இப்போ அகைன் பிளஸோட ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிருங்க. தட் வேல்யூ இப்போ ரெண்டுக்கும் இமேஜ் இந்த வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? வி ஆஃப் எஸ் ஸ்டார் பிளஸ் டி ஸ்டார் எழுதிக்கலாம். ஸோ யூ கமா வி எஸ் பிளஸ் டி ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு யூ கமா வி எஸ் ஸ்டார் பிளஸ் டி ஸ்டார். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ செகண்ட் போத் இன்னர் ப்ராடக்ட் ஆர் ஈக்குவல். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் ரெண்டு ஈக்குவலாக தான் இங்கே எழுதியிருக்கோம். ரைட்டா? இது எல்லா எலமெண்ட் விக்கும் ட்ரூ. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல். இதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த்து வெரிஃபை பண்றீங்க. தேர்ட் வெரிஃபை பண்ணுவோம். இப்போ லாம்டா எஸ் ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு லாம்டா பார் எஸ் ஸ்டார்னு வெரிஃபை பண்ணணும். ஆஸ் யூஷுவல் இந்த பாருங்க யூ செகண்ட் குவாட்ரண்ட்ல கன்சிடர் பண்ணுங்க. இதை தூக்கி இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? முன்னாடி கொண்டு போய்க்கலாம். அதான் யூ லாம்டா எஸ் வி. இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் லாம்டா வெளியே வருதுன்னா அப்படியே வந்துக்கும். ஓகே, இந்த வேல்யூ இருக்கு. இப்போ எஸ் பின்னாடி கொண்டு போங்க. எஸ் ஸ்டார்னு வரப்போகுது. இந்த எஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர் இருந்து செகண்ட் கொண்டு போங்க. எஸ் ஸ்டார்னு வரப்போகுது. இப்போ லாம்டா வெளியே இருந்து செகண்ட் குவாட்ரண்ட் கொண்டு வாங்க. ஸோ லாம்டா பார் வி எஸ் ஸ்டார் வரப்போகுது. தட் இஸ் நத்திங் பட் வி லாம்டா பார் எஸ் ஸ்டார். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணிட்டு இதுல செகண்ட் அண்ட் இது ரெண்டு ஈக்குவல். ப்ரூவ் ஆயிட்டு ஹென்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல். சிமிலர் வே த ஃபைனல் திங் எஸ் டி த ஹோல் ஸ்டார் ஆஸ் யூஷுவல் செகண்டா கன்சிடர் பண்ணுங்க. தூக்கி முன்னாடி கொண்டு வாங்க. இப்போ எப்படி எழுதிக்கலாம்? யூஎஸ் ஆஃப் டி வின்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? டி பின்னாடி கொண்டு போனா செகண்ட் குவாட்ரண்ட் கொண்டு போனா டி ஸ்டார்னா போகுது. இப்போ எஸ் செகண்டா கொண்டு வந்தீங்கன்னா எஸ் ஸ்டார்னா போகுது. ஸோ யூ கமா வி டி ஸ்டார் எஸ் ஸ்டார். ஸோ வி ப்ரூவ்ட் த செகண்ட் குவாட்ரண்ட் both inner products are same because first quadrant u are same. So v s t whole star equal to v t star s star. So this is true for every v in v and hence s t the whole star equal to s star t star.